ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JSA ஜெஸ்ஸி எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வீடியோல எனது கனவு பள்ளி கட்டுரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் குறிப்பு சட்டகம் பார்க்கலாம். அதுல முன்னுரை. ஸோ இந்த நம்ம என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் கொடுக்க போறோமோ அதை ஃபர்ஸ்ட் நான் ரைட் பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் நம்ம குறிப்பு சட்டகம்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ முன்னுரை பார்க்க போறோம். பள்ளியின் அமைப்பு, மைதானம், எனது கனவு ஆசிரியர்கள், வகுப்பறை நண்பர்கள், அடிப்படை வசதிகள், முடிவுரை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு கட்டுரை ரைட் பண்றத, காம்படிஷனுக்கு கட்டுரை ரைட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸாமுக்கு கட்டுரை ரைட் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த குறிப்பு சட்டகம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம என்னென்ன டாபிக்ஸ் கொடுக்க போறோமோ அதை நம்ம ஃபர்ஸ்டே ரைட் பண்ணிடுறதா நம்ம குறிப்பு சட்டகம் சொல்லுவோம். ஸோ குறிப்பு சட்டகத்தை நல்லா நீட்டா ப்ரெசென்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒன் மார்க் 2 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ மறந்துடாம மிஸ் பண்ணாம குறிப்பு சட்டகத்தை ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிருங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே, கட்டுரைக்கு நேரம் போலாம். முன்னுரை. உலகை வெல்ல ஆயுதம் வேண்டாம், கொஞ்சம் புத்தி நிறைய யுத்தி வேண்டும். அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும் இடமே பள்ளி. இன்றைய பள்ளிகள் அதன் வடிவத்தையும் பாடத்திட்டத்தையும் கால மாற்றத்திற்கு ஏற்றவாறு மாற்றியுள்ளன. ஆனால் புத்தக புழுவாக மட்டும் இருந்துவிடாமல் நவீன தொழில்நுட்பத்தை உள்வாங்கி வாழ்க்கை சிக்கல்களையும் மனித மனங்களின் முரண்பாடுகளையும் கையாள கற்றுக்கொள்ளும் இடமாகவும் பள்ளி இருக்க வேண்டும் என்பது எனது கனவாகும். அவ்வாறு நான் விரும்பும் எனது கனவு பள்ளியின் சிறப்பை இக்கட்டுரையில் காண்போம். பள்ளியின் அமைப்பு. எனது கனவு பள்ளி ஏனைய பள்ளிகளை விட தனித்துவமானதாக இருக்கும். வகுப்பறைகள் வளர்ந்து வரும் தொழில்நுட்ப வசதிகளை உள்வாங்கியதாகவும் மாணவர்களின் கற்கும் எண்ணத்தை தூண்டும் வகுப்பறைகளாகவும் இருக்க வேண்டும். கணினியை பயன்படுத்தி இன்முகத்தோடு கற்பிக்கும் ஆசிரியர்கள் எனது கனவு பள்ளியில் இருப்பார்கள். வகுப்பறைகள் இயற்கையான காற்றோட்டம் நிறைந்ததாகவும் இருத்தல் நன்று. அத்தோடு அனைத்து வகுப்பறைகளிலும் மின் விசிறி வசதிகள், மின் குமிழ் வசதிகள் என்பனவும் ஏற்படுத்தப்பட வேண்டும். பள்ளியின் முகப்பில் வரிசையாக மரங்கள் இருக்க வேண்டும். பள்ளியின் அமைப்பு பாதுகாப்பானதாகவும் கண்களை கவரும் வகையிலும் இருக்க வேண்டும் என்பது எனது கனவு. மைதானம். நெக்ஸ்ட் டாபிக், மைதானம். பிரம்மாண்டமான அழகிய மைதானத்துடன் எனது கனவு பள்ளி இருக்க வேண்டும். ஒவ்வொரு விளையாட்டிற்கும் திறன்மிக்க பயிற்சி ஆசிரியர்கள் தனித்தனியாக பயிற்சியினை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். பள்ளியின் ஒரு புறத்தில் அழகிய பூந்தோட்டம், அதன் நடுவே ஆரம்ப கல்வி பயிலும் மாணவர்களுக்கான விளையாட்டு மைதானம் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அமைக்கப்பட்டிருந்த கிடையாது, ஓகேங்களா? அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மாணவர்கள் விழுந்தாலும் அடிபடாத வகையில் மைதானம் புல்களாலும் கடற்கரை மணலாலும் நிரப்பப்பட்டு இருக்க வேண்டும். மாணவர்கள் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் விளையாடும் சூழலை விளையாட்டு மைதானம் ஏற்படுத்த வேண்டும். நெக்ஸ்ட் டாபிக்,
எனது கனவு ஆசிரியர்கள். ஆசிரியர்கள் பெற்றோர்களின் அரவணைப்பில் இருப்பது போன்ற பாதுகாப்பை மாணவர்களுக்கு தர வேண்டும். நல்லவை எவை, தீயவை எவை என சொல்லித் தந்து வழிநடத்த வேண்டுமென எதிர்பார்க்கின்றேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், கேடில் விழ செல்வம் கல்வி, கேடில் விழு செல்வம் கல்வி என்கின்றார் திருவள்ளுவர். அத்தகைய அழியாத சிறந்த செல்வத்தை ஆர்வமுடன் கற்கும் வகையில் கனிவுடனும் இன்முகத்துடனும் பாடங்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். இதனால் மாணவர்கள் ஆர்வத்துடன் தினமும் பள்ளி செல்வார்கள். அத்தோடு அச்சமின்றி ஆசிரியரிடம் சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெற இயலும். ஐயம் திரிபுர கற்பதற்கு இத்தகைய வகுப்பறை சூழல் பெரிதும் துணை புரியும் என எண்ணுகின்றேன். ஓவியம், பாட்டு, நடனம், விளையாட்டு, அறிவியல் ஆர்வத்தை ஊக்குவித்தல், களப்பயணம், கலைப்பொருட்கள் தயாரித்தல், கல்வி சுற்றுலா, விவசாயம் செய்தலில் மாணவர்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துதல் போன்றவற்றை ஆசிரியர்கள் ஊக்குவிப்பவர்களாக எனது கனவு ஆசிரியர்கள் இருக்க வேண்டும். வகுப்பறை நண்பர்கள். என்னுடைய நண்பர்கள் எப்போதும் எனக்கு உறுதுணையாகவும் என்னுடன் ஒற்றுமையாக இருப்பவர்களாகவும் நல்ல பழக்க வழக்கம் உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன். அவர்களோடு இணைந்து நானும் என் பண்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடன் இணைந்து அவர்களுடன் இணைந்து படங்கள் வரைந்து வண்ணம் தீட்ட வேண்டும். ஓய்வு நேரங்களில் ஆடிப்பாடி மகிழ்ந்து கல்வியை கற்க வேண்டும். அடிப்படை வசதிகள். எனது கனவு பள்ளியில் எல்லாவிதமான அடிப்படை வசதிகளும் போதுமான அளவு கிடைக்கப் பெற வேண்டும். தரமான கருவிகளை கொண்ட அறிவியல் ஆய்வகங்கள் அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ளவும், அறிவு தேடலை ஊக்கப்படுத்திக் கொள்ளவும் நூலகம் இருக்க வேண்டும். எனது கனவு பள்ளியின் சிற்றுண்டி சாலை சுத்தமானதாகவும் ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை கொண்டதாகவும் இருத்தல் வேண்டும். கழிவறைகள் சுத்தமானதாகவும் சுகாதார வசதிகளை பின்பற்றியதாகவும் அமைக்கப்பட்டு இருத்தல் வேண்டும். கழிவறைகளை சுத்தம் செய்வதற்கென ஊழியர்கள் நியமிக்கப்படுதல் அவசியம். முடிவுரை. எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும் என்கிறார் ஔவையார். ஒருவரின் கண்களாக விளங்கும் கல்வியை பெற்றுத்தரும் பள்ளி கடவுள் வாழும் ஆலயமாக போற்றப்பட வேண்டும். பள்ளி என்பது உள்ளார்ந்த விருப்பங்களை நிறைவேற்றி மாணவர்களை நல்வழிப்படுத்தி உயர்ந்த இடத்திற்கு இட்டுச் செல்ல வேண்டும். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்பதனை உணர வைப்பதாக எனது கனவு பள்ளி காணப்படும் என்பதில் சந்தேகமில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது எஸ்ஏ ரைட்டிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ்
பேச்சு போட்டி இங்கிலீஷ் அண்ட் தமிழ், லெட்டர் ரைட்டிங் இங்கிலீஷ் அண்ட் தமிழ், டயலாக் ரைட்டிங் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உடனே உங்களுக்கு லைவ்ல கூட அப்லோட் பண்ணிடுவேன், வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேங்களா? என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். என்னுடைய இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல். உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுல குட்டிஸ் இருந்தாங்க, அவங்களுக்கும் வீட்டுல பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன சின்ன சென்டென்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற, நம்ம ரெகுலரா வீட்டுல யூஸ் பண்ற சென்டென்ஸ்க்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியாம இருக்கும். சோ அதெல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலான்றதான் அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சோ டிஸ்கிரிப்ஷன்ல ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ்னு ஒரு சேனல் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சேனலுக்குள்ள போயிடும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். அதுல கிராமர் ரிலேட்டடான, உங்க வீட்டுல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இங்கிலீஷ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், அதுல கிராமர் அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி இங்கிலீஷ் கிராமர் சேனல். கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஈஸியா டீச் பண்ணிட்டு இருக்கேன். சோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching. We will meet in the next video. Bye bye. See you. Take care. God bless you.